வணக்கம்பா. சரி வணக்கம்லாம் இருக்கட்டும். 3 நாளா எங்க போன அப்படின்னு கேட்கறது எனக்கு கேட்குது. ஆக்சுவலா ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிப்போச்சு. என்ன அப்படின்னா, எங்க அப்பா திங்கட்கிழமை ராத்திரி ஊருக்கு கிளம்புனாங்களா, கிளம்பும்போது ஃபோன் கீழ விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ பேக்கப்க்கு வேற ஃபோன் இல்லாததுனால என்னோட ஃபோன வந்து நான் குடுக்க வேண்டியதா போச்சு. ஸோ 3 நாள் எங்க அப்பா 1 நாள்ல வந்துடுறேன் அப்படின்ட்டு போனாரு. 3 நாள் ஆயிப்போச்சு. எங்க அப்பா நேத்து நைட்டு தான் வீட்டுக்கு வந்தாரு. ஒரு 6க்கு மேல. அதனால தான் 3 நாள் வீடியோ போடல. மன்னிச்சிடுங்க. 3 நாள் என்கிட்டயே ஃபோன் இல்ல நான் வீடியோ போடுறதுக்கு. ஸோ அதனால மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு அதனால தான் காம்பன்சேட் பண்ற மாதிரி நான் வந்து ஒரு 40 மினிட்ஸ் வீடியோவா கொடுத்துருக்கேன். அந்த 3 நாளுமே 40 மினிட்ஸ் வீடியோவா பார்க்கலாம். ஸோ அந்த 3 நாள் போடாதத இங்க டேலி பண்ணி விட்டுர்றேன். ஸோ வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமான சீன்ல வேற போயிட்டேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வந்துட்டு ஜங்குக்கு வரல. போர்ட்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தும் ஜங்குக்கு வரல. ஸோ வந்து நம்ம போகம் வந்து டேங் வந்து தூக்கிட்டே போயிருப்பாங்க. ஸோ போயிட்டுருக்கும்போது என்னென்னா, போகமுக்கு வந்து பின்னாடி வந்து ஈரமாகுற மாதிரி ஃபீல் ஆகுது இது முதுகில். ஸோ வந்து டேங் வந்து அழுகுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுது. ஸோ வந்து அவ்வளோதான் நம்ம போகமோட மனசே அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நிமிஷம் என்ன தோணுதுன்னா, நீ என்னை மட்டும் சூஸ் பண்ணி தான் நான் இப்படி கண்கலங்க விட்டுருப்பேனா, நான் உன்னை இப்படி அழுக விட்டுருப்பேனா, உன்னை எப்போவுமே நான் அழுக விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அது தப்பு அப்படின்னு அடுத்த நிமிஷமே தோணுது. ஸோ வந்து டேங் வந்து அப்படி கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து டேங் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அவரை மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு தேடுது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லவும் அவ்வளோதான் போகும் அந்த இடத்துல உடஞ்சி போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு வார்த்தை அவங்க மிஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. பட் போகும்க்கு எப்படி இருக்கும் கேட்க கஷ்டமாக இருக்குது. பட் அது எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போதைக்கு டேங் வந்து கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கணும், நம்ம டேங்கை பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் போகும்க்கு தோணுது. ஸோ வந்து டேங் வந்து போகம் வந்து டேங்கை தூக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க, அதாவது போகமோட வீட்டுக்கு. ஏன்னா இப்போ டேங் வந்து டெம்பரரி அங்கே தங்கியிருக்காரு இல்லையா, ஸோ அதனால் அங்கே போகிறாங்க. ஆக்சுவலாக என்னோடய குரலில் ஏதாவது வித்தியாசம் இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் காலையில் எந்திரிச்ச உடனே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி 40 மினிட்ஸ் வீடியோ கொடுக்கணும் இல்லையா, எனக்கு டைம் இருக்காது பகல்லன்னு. எந்திரிச்ச உடனே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் வந்து கொஞ்சம் டீப் வாய்ஸ் வருது. நானும் வராமல் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் வருது என்னையும் மீறி. ஸோ மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு நாள் நான் நாளிலேருந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். டேங் வந்துட்டு இப்போ போகம் வீட்டில் தான் தங்கியிருக்காரு இல்லையா, ஸோ அதனால டேங் வந்து போகம் வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு இப்போ கிறிஸ்மஸ் இல்லை. ஸோ கிறிஸ்மஸுங்கிறதுனால நிறைய டின்னர் ரெடி பண்ணியிருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அழகாக ஒரு பெரிய ஒரு டின்னர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து பேசிட்டு அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டேபிளில் வந்து நிறைய டிஷ்ஷஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய சாப்பாடு இருக்குது. ஸோ வந்து டேங் வந்து போகம் உள்ள கூட்டிகிட்டு போனோடனே கீழே இறக்கி விட்ட உடனே டேங் சொல்கிற மறு வார்த்தை, எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் போகும் திரும்பி பார்த்து, நீ டின்னர் சாப்பிட்ல, நானும் சாப்பிட்ல, வா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ நிறைய சாப்பாடு இருக்குது. ஸோ யார்கிட்ட பசிக்காது, சாப்பிட வேறு இல்லையா, பசிக்குது. ஸோ வந்து போயிட்டு சாப்பிட்றாங்க. அப்போ போகும் வந்துட்டு அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க தானே, ஸோ எல்லாத்துக்கிட்டையும் பேசணும்ல. ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் குட்டி குட்டியாக மட்டும் ஒரு சில வார்த்தை மட்டும் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி குட்டி குட்டி வார்த்தை மட்டும் பேசிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க டேங் கூட இருக்கணும், டேங்கை கம்ஃபர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ மற்றவங்க யாருக்கூடையும் பேசாமல் டேங்கை கம்ஃபர்ட் பண்ணுங்கிறதுனால டேங் கிட்டே வந்துடுறாங்க. போகம் வந்து டேங் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு டேங் சாப்பிட்றதே பார்த்துட்ருக்காங்க. டேங் வந்து 1 ரவுண்டு, 2 ரவுண்டு, 3 ரவுண்டு சாப்பிட்றாங்க. அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றாங்க, நிறைய சாப்பாடு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடு எடுத்து வாய்க்குள்ளே போட்டு திணிச்சு அந்த 2 பக்கமும் சாப்பாடு கன்னத்தில் வச்சுருந்தா எப்படி இருக்கும், வீங்கி இருக்கும்ல, ஸோ புஃப்னு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ போகம் பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. என்னடா இவன் இன்னைக்கு ரொம்ப க்யூட்டாக சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டேங்கா நான் என்றைக்குமே சாப்பிட்லடா அப்படின்ற மாதிரி பல நாள் சாப்பிடாத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகமும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் போகம் வந்துட்டு ட்ரிங்க் இருக்கு இல்லையா, ஸோ அவருக்கு வந்துட்டு பியர் எடுத்துக்கிறாரு. பட் டேங்க் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணக்கூடாது, டேங் வந்து ட்ரிங்க் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ் எடுத்து வச்சிடுறாரு. ஸோ வந்துட்டு டேங்க் வந்து ஸ்ட்ராபெரி பிடிக்கும் இல்லையா, ஸோ அதனால கொடுத்தா சாப்பிட்டுப்பான் அப்படின்றதுனால ஸ்ட்ராபெரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறாரு. ஆனால் டேங்க் எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சிரிச்சுட்டு எடுக்கவும், போகம் பார்த்து சிரிக்கவும், இதில் என்ன காமெடி இருக்கும், எனக்கு பிடிச்சது தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க் க்யூட்டாக சொல்ல போகமுக்கு இன்னும் வந்து சிரிப்பு வருது. ஸோ இப்படி பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. உடனே டேங் வந்து அந்த ஜூஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போகம் வந்துட்டு, ஏன் டேங்க நீ இதெல்லாம் வந்து உன்னை கம்ஃபர்ட் பண்ணிக்கிறதுக்கு, உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு பண்ணுறியோ அப்படின்ற மாதிரி கேட்கவும்,
அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் டேங்கல் முடியல. கண்ணில் தாறுமாறாக கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குது. வாய் விட்டு விசுக்கி விசுக்கி அழுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஏங்கி ஏங்கி அழுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ போகும்போது வந்துட்டு நான் என்னடா கேட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. வந்துட்டு என்கிட்ட போயிட்டு ஒன்றும் இல்லை நான் சும்மா சும்மா விளையாட்டை தான் நான் ஜஸ்ட் அப்படி கேட்டேன், நீ எதுவும் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அழாத டேங் ப்ளீஸ் அழாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் டேங் இன்னும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அழுகிறதுக்கு நடுவில் இந்த விஸ்கி விஸ்கி அழுகிறதுக்கு நடுவில் வந்து சொல்கிறது, வரன்னு சொன்னா, ஏன் வரல, ஒரு வாரம் தானே சொன்னான், ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் வரல தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகிறாங்க. நம்ம ஜங்குக்கு வரல அப்படிங்கிறது சொல்லி அழுகிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு போகமுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணான் வந்துடுவேன், அந்த ப்ராமிஸ் மீறிட்டான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அப்புறமா ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறாங்க. பட் அது அவங்களோட ட்ரிங்க் மாதிரி இல்லை, இன்னமும் கசப்பாக ஒரு மாதிரி இருக்குது. ஐயா இது கசப்பாக இருக்குது, சீ நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்ல போகும். அப்போ தான் பார்க்குறாங்க, அட கடவுளே தெரியாமல் கப்பை மாற்றி எடுத்துட்டானே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ரெண்டுமே இருந்தது ஒரே கப்பு தான், அதாவது பீர் இருந்ததும் நம்ம ஸ்ட்ராபெரி ஜூஸ் இருந்ததும் ஒரே கப்பு தான். ஸோ டேங் எடுத்தது பீரோட கப்பு, அதாவது நம்ம போகமோட கப்பை எடுத்து குடிச்சிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு சொல்கிறாங்க, இன்னும் போகம் பார்த்தோன்னே ஐயோ நம்ம என்னடா பண்ணிட்டோம், இவனை எப்படா நம்ம குடிக்க விட்டோம், இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நம்ம இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்குள்ளே டேங் வந்துட்டு எனக்கு இன்னும் வேணும், ஆக்சுவலாக இது நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டிலோடு எடுக்க போகிறாங்க. வந்துட்டு அங்கே இந்த போகம் வந்துட்டு ஐயோ இல்லை நீலாம் குடிக்கக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி பிடிச்சி இழுக்க உடனே நம்ம டேங் வந்துட்டு பண்ணி விடலைன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னோட அதை நான் கட் பண்ணிடுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போகும் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் அப்படி பின்னாடி போயிடுறாங்க. என்னடா பேசுகிற அப்படின்ற மாதிரி பின்னாடி போயிடுறாங்க. இன்னும் நீ யாரும் இன்னசென்ட்லாம் கிடையாது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்லாமலே. ஓகே ஃபைன், பேக் டு தி ஸ்டோரி. ஸோ வந்துட்டு அப்படின்ற சொன்னோடனே போகமுக்கு ஷாக் ஆகி இப்படி பின்னாடி போயிடுறாங்க. டேங்கா நான் சொன்னதை செய்யும், ஒன்று நீ என்கிட்ட கொடுக்கலன்னா நான் சொன்னதை செய்வேண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ போகமுக்கு வேறு வழி இல்லை. டேங்கும் இஷ்டத்துக்கு குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆல்ரெடி 4 ரவுண்டு முடிஞ்சிச்சு. உடனே போகம் வந்துட்டு நீ 4 ரவுண்டு குடிச்சாடா போதும்டா, இப்போவே நீ வந்து இங்கே பாரு மூஞ்ச பாரு, தக்காளி பழம் மாதிரி செவந்து போயிட்டு, இப்போவே நீ நல்ல போதையில் தாண்டா இருக்கு, திரும்ப எங்கடா குடிக்க போகிற குட்ரா அப்படின்ற மாதிரி பிடுங்குறாங்க. இன்னும் நம்ம டேங் வந்துட்டு சொல்கிறாங்க, இப்போ மட்டும் என்கிட்ட குடிக்கலன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாரு பக்கத்தில் நைஃப் இருக்குது, எலிஃபெண்ட் நான் கட் பண்ணிடுவேன் நீ அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு குடிக்கிற மாதிரி பேசி பழக்கம் இல்லை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இறக்கி கிரிஞ்சா தெரியுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே பேக் டு தி ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ போகம் வந்துட்டு என்னடா சொல்கிற, இப்போ மட்டும் மோகனே நீ குடிச்சேன்னு வச்சுக்கோ, இன்னொரு ரவுண்டு உள்ளே போச்சு நான் எலிஃபெண்ட்டை கட் பண்ணுவேன்டா நீ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி போகம் சொல்கிறாங்க. டேங்கா இதுக்கப்புறம் விழுந்து சிரிக்கிறாங்க. போகமுக்கு புரியல, தான் என்னடா சொல்லிட்டேன், நான் பெருசாக இந்த ஜோக்கு சொல்லியடா, என்னடா லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்க நம்ம டேங்க போதத்தில் கேறிடுச்சு இல்லையா. ஸோ வந்து விழுந்து சிரிக்கிறாங்க. நல்லா அப்படி முகம்ல அப்படி தக்காளி பழம் மாதிரி செவந்துடுது ரெட் கலரில். ஸோ இப்போ இந்த குடித்தவங்க அந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரி குட்டியாகி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்காங்க, நல்லா போதையில் இருக்காங்க. அதெல்லாம் விட்றா போகமா, உனக்கு இந்த ஸ்பான்ஸ் பாம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம டேங் கேட்க உடனே நம்ம போகம் வந்துட்டு ஸ்பான்ஸ் பாம்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஸ்பான்ஸ் பாம்புங்கிறது ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு கார்ட்டூன், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்க்ரப்புக்கு வந்து கை கால் மலிச்ச மாதிரி இந்த அண்டர் வாட்டர்லலாம் இருக்குமே, நான் ஃபோட்டோ கூட அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த கார்ட்டூன் தான். ஸோ அதுதான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு ஸ்பான்ஸ் பாம் கூட தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம டேங் வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம போகமை பார்க்க, போகம் வந்துட்டு ஸ்பான்ஸ் பாம்னா என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த வார்த்தையே ஒரு புதுசாக இருக்குது, என்னன்னே தெரில. நீ வந்துட்டு நம்ம டேங் வந்துட்டு போடா பண்ணி பயில செத்தப்பில்லை நாரப்பில்லை, உனக்கு இந்த ஸ்பான்ஸ் பாம்பு கூடயா தெரியாது, நீலாம் எதுக்கட உயிரோட இருக்க, நீலாம் உயிரோடவே இருந்திருக்கக்கூடாது தெரியுமா, நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி ஏதோ கெட்ட வார்த்தை பேசுறதுக்குள்ளே நம்ம போகம் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து நம்ம டேங் வாயில் திணிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாதடா, எதுவும் பேசிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங் வந்து தூக்கிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ஸோ வந்துட்டு டேங் வந்துட்டு பார்க்குறாங்க, போகம் விட்றா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க, தள்ளவும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் போகம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாங்க ரூமுக்கு. உடனே வந்துட்டு போகும் போகிற வழியில் நினச்சிட்டே போகிறாங்க,
போச்சு போச்சு, இது மட்டும் அந்த கேப்டனுக்கு தெரிஞ்சதை வந்து கொன்னே போட்டுருவோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனானே, இப்போ மட்டும் நான் குடிக்க விட்டேன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், எனக்கு கொலையே பண்ணி போட்டுருவோம் அந்த கேப்டன் அப்படின்ற மாதிரி நம்ம போகம் நினைக்கிறாங்க. ஆமாம், நம்ம போகம் அதாவது கேப்டன் கிளம்புறதுக்கு முன்னாடி, ஜியோன் கிளம்புறதுக்கு முன்னாடி போகம் கிட்ட போயிட்டு நீ வந்து டேங்கை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம கேப்டனுக்கு தெரியும் போகமுக்கு வந்து டேங் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதை வந்து கேப்டன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அது ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிறது கேப்டனுக்கு தெரியும். ஸோ அதை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நீ வந்து நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ அதனாலேயும் கூடவே வந்து நம்ம போகம் வந்து டேங் வந்து இல்லைனாலும் அவர் நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். பட் இருந்தாலுமே அதுக்காகவும் எக்ஸ்ட்ரா கேராக பார்த்துக்கிட்டாரு. சரி, நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டு போனார், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி டேங் வந்து போகம் யோசிச்சு டேங்கை தூக்கி கொண்டு பெட்டில் உட்கார வச்சுட்டு வந்துட்டு டேங்க் வந்துட்டு ஒரு மீல்ஸ் ஹாட்டான ஒரு மீல் ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ அது சாப்பிட்றது மூலமாக கொஞ்சம் ஆல்கஹால் எஃபெக்ட் வந்து அவங்க உடம்புல குறையும், கொஞ்சம் போதை தெளியும் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போடா லூசு மினியான், நான் நிஜமானுமே இன்டர்நெட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன். எவ்வளோ நிறைய பாப்பப் மெசேஜஸ் வந்துருக்கும் தெரியுமா. போச்சு, இதுக்கு மேலே நான் ட்ரெண்டிங்காகவும் இருக்க போகிறது இல்லை, ஃபேமஸாகவும் இருக்க போகிறது இல்லை. என்னது இன்ஸ்டாகிராமா அப்படின்னா அப்படின்ற மாதிரி நம்ம போகும் கேட்க அப்படியே வந்துட்டு உனக்கு இன்ஸ்டாகிராம் கூடவா தெரியாது, அது ஒரு ஆப் இடியட், அது கூடவா உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ போகம் வந்துட்டு என்னடா பேசுகிறேன், என்ன லாங்குவேஜ்லாம் அவன் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நீ நம்ம டேங் வந்துட்டு இன்னும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு தெரியாது, பில்லி ஐலிஷ் இருக்காங்கல்ல, அவங்க கிரானி அவார்ட்ஸுக்கு வந்து நாமினேட் ஆகிருந்தாங்க. அவங்களுக்கு அது கிடச்சிச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல தெரியுமா. அவங்க டிசர்வ்டு, அவங்க அவ்வளோ சூப்பராக பாடுவாங்க தெரியுமா. எனக்கு அவங்க பாட்டுனா ரொம்ப பிடிக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்கிறாங்க. போகம் வந்துட்டு என்ன லாங்குவேஜாக பேசுகிறான், இதுக்கு மேலே போகமால முடியலை. ஸோ வந்து டேங் இன்னமும் மறைக்கிறான் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கு மேலே கேட்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போகம் வந்து போய் டேங்க் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு ஐயோட அப்படி கண்ணோட கண்ணு பார்த்து கேட்குறாங்க. டேங், என்கிட்ட மறைக்காமல் சொல்லு, நீ ஃப்யூச்சர்லேருந்து தானே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுடுறாங்க. இன்னும் டேங் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க, பார்த்துட்டு நான் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ நம்ம போகம் வந்துட்டு சொல்லு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க நீ டேங் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, நான் இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் உன்கிட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நீ என்னோடய ஃப்ரெண்ட் ஆச்சு, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு, அதனால் நான் உன்கிட்ட மட்டும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டேங் வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க தலையாட்டிட்டு. இன்னும் போகமுக்கு வந்து கொஞ்சம் தலையே சுற்றிடுது. என்னடா சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து குடித்தவங்க யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஸோ குடித்தவங்க மேக்ஸிமம் 100 உண்மையை தானே பேசுவாங்க. ஸோ வந்து உண்மை அப்படிங்கிறது போகமுக்கு புரியுது. ஸோ வந்து என்ன நடக்குது அப்படின்றத வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியல. எப்படா இது நடக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது. அப்போ நீ உண்மையுமே ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்திருக்கியா டேங் அப்படின்ற மாதிரி கேட்க டேங் வந்து திரும்ப டிங்கின்னு தலையை மட்டும் ஆட்டுறாங்க. நீ போகம் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. உடனே டேங் வந்து நீ எந்த வருஷத்துலேருந்து வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேங் வந்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு செவுரு இருக்குது, செவத்தில் வந்து ஒரு எறும்பு மேலே ஏறி போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து கையில் வந்து விரலில் பிடிச்சி அதை பார்த்துக்கிட்டே நான் வந்து 2020th century அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ போகம் வந்துட்டு 20th century மை காட், அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கியா, ஆனால் ஏன் வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க உடனே போகம் வந்துட்டு டேங் வந்துட்டு அவங்க கையில் இந்த எறும்பை தூக்கி அங்கிட்டு வச்சு போட்டுட்டு உடனே வந்துட்டு இந்த பிறந்த குழந்தைங்களாம் இப்போ தான் தன்னோட கையை பார்த்த மாதிரி கையில் விளையாடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம டேங்கும் விளையாடிக்கிட்டு இப்படி போகும்போது பார்த்து அது வந்து நான் கேப்டனை காப்பாற்றுறதுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க வந்தது வந்து இதுக்கு கேப்டனை பற்றின ரகசியத்தை தெரிஞ்சுக்காக தான், கேப்டனை காப்பாற்றுறதுக்கு இல்லை. பட் அவங்க கேப்டனை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்காங்க, உண்மையை தானே சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு இப்போ உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கிறது அதுதான் கேப்டனை காப்பாற்றணுங்கிறது. ஸோ அதையும் சொல்கிறாங்க. நீ போகும்போது அப்படியே நம்ம டேங்கே பார்க்குறாங்க, கேப்டனை காப்பாற்றணுமா, ஆனால் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று டேங்க வந்துட்டு அதுதான் வரலாறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
என்னது அதுதான் ஹிஸ்ட்ரியா? இது என்னடா சொல்ல வர? என்ன சொல்ல வர? கேப்டன் காப்பாற்றணுமா? கேப்டனுக்கு ஏதாவது நடக்க போகுதா? கேப்டனுக்கு என்ன ஆக போகுது? கேப்டன் ஏதாவது தப்பு நடக்க போகுதுடா அவருக்கு, சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, முன்னாடி அங்கே வந்துட்டு அப்படி கண்ணை இறுக்கி மூடிட்டு, டே வாய மூடா, நீ நிறைய கேட்குற தெரியுமா, ரொம்ப கேட்குற, கொஞ்சம் பொறுமையாக கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போகாமல் இருந்துட்டு, ஓகே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்குறோம், பொறுமையாக கேட்கணும் அப்படின்ற மாதிரி டேங்கை பார்க்க. ஸோ டேங் வந்து படுத்திருக்காங்க, போகம் வந்து அவங்க கால் மாட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம டேங் வந்து கண்ணை முன்னார் இல்லையா, ஸோ அவர் கண்ணை திறக்கிறாரு. திறந்து முன்னாடி இருக்க போகமாக பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் அவங்க அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. அது ஆச்சரியமாக பார்த்தானே அப்படி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறாங்க. கையை 2 எடுத்து வாயில் வச்சுக்கிறாங்க. அந்த ஆச்சரியத்தில் வாயில் கை வச்சுக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி கை வச்சுட்டு பார்க்குறாங்க. போகமுக்கு வந்து டேங் என்னாச்சு, ஏன் எப்படி பார்க்குற, என்னாச்சுடா அப்படின்ற மாதிரி நம்ம போகம் கேட்க. உடனே டேங் வந்துட்டு, நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்கள் வந்துடுவீங்கன்னு எனக்கு எப்போவோ தெரியும், நான் நினச்சிட்டே இருந்தேன் நீங்கள் வந்துடுவீங்கன்னு. இது கொஞ்சம் டிலே ஆகிருக்கும், ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்துடுவேன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, இன்றைக்கி வந்துடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம போகம் பார்த்து டேங் பேசிகிட்டு இருக்கேன். இவன் என்ன பேசுகிறான் அப்படின்ற மாதிரி டேங் வந்து நினச்சிட்டு இருக்கக்குள்ள டக்குன்னு டேங் வந்து எந்திரிச்சு உட்காந்துறாங்க. எந்திரிச்சு உட்காந்து போகமோட ஃபேஸை கட் பண்ணிட்டு பிடிச்சிட்டு 2 கையாலையும் பிடிப்பாங்கல்ல ஃபேஸை, ஸோ அந்த மாதிரி பிடிச்சிட்டு, ஜங்குக் நீங்கள் வந்துட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே போகமுக்கு இப்போ தான் புரியுது, குடிச்சிட்டு போதையில் வந்து தன்னை வந்து கேப்டன் நினச்சிட்டு அவன் பேசுகிறான் அப்படின்றது இப்போ தான் புரியுது. ஸோ போகம் வந்துட்டு, இல்லை நான் கேப்டன் இல்லைன்னு அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே நம்ம டேங் வந்துட்டு, ஸோ இப்போ வந்து போகம் டேங் கிஸ்ஸின்னு வர போகுது. ஸோ நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கேட்க வேண்டாம், ஓட்டி விட்டுடுங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஓகே அது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா பாருங்கள். பட் ஸ்டில் போகம் வந்து ஜங்குக்கு நினச்சா டேங் கிஸ் பண்ணியிருப்பாங்க, போகம் நினச்சி கிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதே நேரத்தில் போகம் வந்து திரும்ப கிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க ஸ்டாச்சு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் அன்கம்ஃபர்டபுள், எனக்கு அதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்கள் வந்து ஓட்டி விட்டுடுங்க, ஓகேவா? டேங் போகம் வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம டேங்கை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருக்கிறது கேப்டன். ஸோ கேப்டன் வந்து கிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நினச்சிட்டு அவங்க வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க லிப்ஸை. ஸோ மூவ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம போகம் தான் என்ன சொல்கிறது, உலகமே நின்று போச்சு, என்ன பண்ணணும் என்ன பேசணும் அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. அவங்க மூவ் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, ஸ்டாச்சு இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கல் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க, எதுவுமே பண்ணலை, ஒன்றுமே பண்ண முடியல, எதுவுமே தோணலை அந்த நிமிஷத்தில். அவங்க என்ன சொல்கிறது, அவங்களுக்கு டேங்கை கிஸ் பண்ணணும், ஹக் பண்ணணும், எல்லாமே ஆசை தான். டேங் வந்து ஒவ்வொரு தடவையாவது தான் வந்து ஹக் பண்ணிடணும், எல்லாமே ஆசை தான். பட் அதெல்லாம் தாண்டி டேங்கோட மனசில் இன்னொருத்தங்க இருக்காங்க, டேங் வந்து இன்னொருத்தங்களுக்கு சொந்தமான ஒருத்தர். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பர்சன் நம்ம கிஸ் பண்ணுறது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஸோ சரியாக இருக்காது இல்லையா? ஸோ போகம் வந்துட்டு அதெல்லாம் வந்து மண்டக்குள்ளே ஓடிட்டுருக்கு, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், ஸோ இந்த கிஸ்ஸின் வைக்கவா வேண்டாமான்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சிட்டே இருந்தேன். உங்ககிட்ட கேட்கலான்னு தோணுச்சு, பட் எப்படி கேட்குறது, இப்படி போகம் டேங் கிஸ்ஸின் இருக்கு, உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கணுன்னு தோணுச்சு. பட் ஸ்டில் எனக்கு கதையோடு போகிறதுனால நான் இந்த சீன் வச்சிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு சரி, பேக் டு த ஸ்டோரி போகலாம். ஸோ வந்து போகமுக்கு எப்படி இருக்குன்னா, டேங்கோட லிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு பூ மாதிரி இருக்கும்ல, இந்த அந்த ரோஸோட பெட்டல்ஸ் எல்லாம் தொட்டு பார்த்துருக்கீங்களா, அவ்வளோ சாஃப்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் வந்து டேங் வந்து ஆல்கஹால் குடிச்சிருந்தார் இல்லையா, ஸோ அந்த ஆல்கஹால் டேஸ்ட்டோடு சேர்ந்து டேங்கோட லிப்ஸ் டேஸ்ட்டு எல்லாமே பார்க்கும்போது அவருக்கு வந்து அடிக்டிவாக ஃபீல் ஆகுது, அது திரும்ப திரும்ப வேணும்னு தோணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இப்போல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சிச்சி போகும், நீ என்ன யோசிக்கிறேன், நீ யோசிக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி அவரே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஸோ வந்துட்டு இது ரொம்ப நாளாக வந்து கனவு கண்டுட்டு இருந்த ஒரு விஷயம் நேரில் நடக்குது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் டேங் வந்து கிஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் அவரோட மென்டல் ஸ்டேட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும்போது, இந்த மாதிரி ஆல்கஹால் எடுத்துகிட்டு அவர் வந்து போதையில் இருக்கும்போது கிஸ் பண்ணுறது வந்து எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? ஸோ கரெக்டாக இருக்காது. அதே நேரத்தில் வந்துட்டு இந்த கிஸ்னால் யார் அதிகமாக அஃபெக்ட் ஆவா உங்களுக்கு தோணுது சொல்லுங்களேன்? டேங்கா? இல்லை, போகம் தான் அஃபெக்ட் ஆக போகிறது. ஏன்னா வந்துட்டு டேங்க் வந்து இது ஜஸ்ட் ஆல்கஹால், விடிஞ்சால் எதுவுமே ஞாபகம் இருக்க போகிறது இல்லை பெருசாக. பட் அதெல்லாம் வந்துட்டு அது அப்படியே வந்து நம்ம போகமுக்கு அப்படி கிடையாது, அவருக்கு இன்னும் வலிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம்
மண்டைக்கு ஸ்ட்ரைக் ஆகும்போது டக்குன்னு டேங் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு போகம். தள்ளி விட்டுட்டு, டேங் என்னடா பண்ணுறேன், நான் ஒன்றும் கேப்டன் கிடையாது, இங்கே பாரு என்ன நல்லா பாரு, நான் போகம் சரியா, நான் கேப்டன் கிடையாது, என்கிட்ட வராத அப்படின்ற மாதிரி ஹார்ஷாக திட்டிடுறாரு. டேங் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நான் கேட்க மாட்டேன், எனக்கு இன்னும் கிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங் வந்து திரும்ப போகம் பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். போகமால முடியல. டேங் வேண்டாம், சொன்னா கேளுன்ற மாதிரி ஹார்ஷாக திட்டி அவரோட கையெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு, ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ வந்து டேங் வந்துட்டு இப்போ வந்து போகம் கிட்ட போகிறத நிறுத்திட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்க்கும்போது போகமுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நம்ம ரொம்ப ஹார்ஸாக பேசிட்டோமோ அப்படின்ற மாதிரி கஷ்டமாக போயிடுது. கிட்ட போயிட்டு, டேங் இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நான் ஒன்றும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, இங்கே பாரு நான் போகம்டா, நான் வந்து கேப்டன் கிடையாது, நீ என்னை கிஸ் பண்ணக்கூடாது, நீ என்னை கிஸ் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம போகம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இன்னும் டேங் அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சடனாக வந்து போகமுக்கு வந்து தெரியுது, ஒருத்தங்க ரூம் டோர் கிட்ட நின்றுட்டு இருந்தா, ஒரு லைட் வெளிச்சத்தில் நின்றுட்டு இருந்தா அவங்க நிற்கிறது தெரியுமா. ஸோ இந்த ஷேடோ தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தோட ஷேடோ வந்து தெரியுது. ஸோ அவங்க நடந்ததில் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ போகம் வந்து டக்குன்னு திரும்பி யாருன்னு பார்த்தா, வந்து நிற்கிற அந்த பர்சனோட ஃபேஸ் வந்து ரொம்ப வெறப்பாக கோல்டாக வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த டோரோட நாப் இருக்கும் இல்லையா, அந்த ஹேண்டில், ஸோ அதை வந்து திறந்து அந்த நாப்பை பிடிச்சிட்டு அப்படியே டோரில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. பட் ஆனால் அது அந்த பர்சன் தான். நம்ம இப்போ போகம் வந்து டக்குன்னு எந்திரிச்சு நின்றுட்டு கேப்டன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. எஸ், நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த தருணத்துக்காக தான். ஸோ இது வர போகுது. வந்துச்சு, கேப்டன் வந்துட்டார். ஸோ நிறையவே ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகே ஃபைன், பேக் டு தி ஸ்டடி போகலாமா? ஓகே, எனக்கு சிரிப்பு வருது. ஓகே ஃபைன், கான்சன்ட்ரேட். ஓகே ஃபைன், பேக் டு த ஸ்டோரி. ஸோ வந்துட்டு கேப்டன் அப்படின்னு சொல்லி நம்ம போகம் வந்து கூப்பிடுறாங்க. ஆனால் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்டில் என்ன ஆகுதுன்னா, அந்த நேரத்துக்கு கரெக்டாக டேங் தூங்கி போயிடுறாங்க. ஸோ பாவம் ஜங்குக்கு வந்தது அவருக்கு தெரியவே இல்லை. பாவம் குழந்த மாதிரி பார்த்து தூங்கிடுறாங்க. போகம் வந்து டேங்கையும் பார்க்குறாங்க, ஜங்குக்கையும் பார்க்குறாங்க. ஸோ வந்து திரும்பி டேங்கை பார்த்தா டேங் தூங்கிட்டார்ல. ஸோ அவருக்குமே கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஜங்கு கிட்ட நெக்ஸ்ட் பார்த்து பேசுறதுக்குள்ள ஜங்குக்கு வந்து பேசலாம் இல்லை, கண்ணாலேயே வெளியில் வா அப்படின்ற மாதிரி போகமை கூப்பிட்டு அப்படியே போகம் வந்துட்டு பின்னாடியே போகிறாங்க. ஸோ அவங்க கார்டன் இருக்கும் இல்லையா போகம் வீட்டில். ஸோ அந்த கார்டன் கிட்டே போனோடனே நம்ம போகம் என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு முட்டி போட்டு கீழே உட்காந்து தலையை கீழே தொங்க போட்டு, சாரி கேப்டன் மன்னிச்சிருங்க கேப்டன், நீங்கள் பார்த்தது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, சத்தியமாக அந்த மாதிரி எதுவும் நடக்கல, அது அதனோட இன்டென்ஷனும் கிடையாது, ப்ளீஸ் நான் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி போகம் வந்து கீழே உட்காந்து கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் வந்து நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு சொல்கிறாங்க, எந்திரி அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. அவனே போகம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோடனே இந்த இது பிடி அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் கையில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த லெட்டர் பிரித்து நம்ம போகம் படித்து பார்க்குறாங்க. ஸோ படித்து பார்த்தா அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் போட்டிருக்கு. கேப்டன் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேப்டனை பார்த்து கேட்டால் நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு, ஆமாம் நாளைக்கு நிறையா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வராங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம கேம்பில் இருக்கக்கூடிய எல்லா சோல்ஜரும் காலையில் அசம்பிளாகி நிற்கணும், அது உன்னோட பொறுப்பு, நீ எல்லாரையும் வர சொல்லிவிடு, எல்லாரையும் அசம்பிளாக சொல்லிவிடு. ஸோ நான் அதை சொல்லிட்டு போகலான்னு தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்ப அஃபீஷியலாக பேசுகிறாங்க. ஸோ ரொம்ப நாளாக ஜங்குக்கு பேரே எடுக்கல இல்லையா. ஸோ அதனால் ஜங்குக்குன்னு வர மாட்டேங்குது, டேங்குன்னு வருது. ஓகே ஃபைன், பேக் டு தி ஸ்டோரி. ஸோ வந்துட்டு அஃபீஷியலாக மட்டும்தான் பேசுகிறாங்க. அந்த ஸ்ட்ரிக்ட் ஒரு டோன் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி சொல்லவும் உடனே போகம் வந்துட்டு ஓகே எஸ் சார் எஸ் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ கிளம்பினோடனே போகம் வந்துட்டு கேப்டன் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உடனே நம்ம ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. உடனே போகம் வந்து நம்ம கேப்டனை பார்த்து ஜங்குக்கை பார்த்து சொல்கிறாங்க, டேங் உள்ளே தான் இருக்கா, நீங்கள் பார்க்க கூட இல்லை, பார்க்காம போயிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம போகம் கேட்க, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு எதுவுமே சொல்லலை, அவர் பார்த்துட்டே மட்டும்தான் இருக்கார். உடனே போகம் வந்து திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணான்னு தெரியுமா, உங்களை எவ்வளோ தேடினா தெரியுமா, நீங்கள் வரலன்னு சொன்னோடனே அவ்வளோ அழுதான், ரொம்ப கஷ்டப்பட்டான், ஒரு தடவை பார்த்துட்டாவது போங்கலை அப்படின்ற மாதிரி நம்ம போகம் சொல்கிறாங்க. போகும் ஜங்குக்கு வாயத்தை இருக்குல்ல. உடனே மறுபடியும் திரும்ப போகம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் உங்களுக்கு தெரியாது கேப்டன், நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட்லாம் ரெடி பண்ணியிருக்கா தெரியுமா, அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா, அவன் கையிலலாம் கூட அடிபட்டுச்சு, ஆனால் அவன் குடித்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அது என்னோட தப்பு, நான் அவனை கவனமாக பார்த்துருந்துருக்கணும், ஆனால் அதில் அவனோட தப்பு எதுவும் கிடையாது, அவன் குடிச்சிருந்தாலும் உங்களை பார்த்தா நான் நிஜமானுமே ரொம்ப சந்தோஷப்படுவான், ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்களேன் கேப்டன் அப்படின்ற மாதிரி நம்ம போகம் எவ்வளோதான் கேட்டாலும் ஜங்கு மூஞ்சில் என்ன எக்ஸ்ப்ரெஷன் இருக்குன்னே கெஸ் பண்ண முடியல. இந்த ஜங்குக்கு இப்போ தான் வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறாரு.
நான் எதுக்கு உன்னை பார்க்கணும், எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம போகம் கொஞ்சம் தலையை சுற்றிடுது தான். கேட்குறது சரிதான், ஆனால் நம்ம சரியாக தான் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கன்ஃபியூசிங்காக நம்ம ஜங்குக்கி நம்ம போகம் பார்க்க நம்ம ஜங்குக்கு திரும்ப சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு கேப்டன் சரியா, இந்த கேம்புக்கோட ஒவ்வொரு இன்சார்ஜ் நான். என்ன மாதிரியான ஒரு பர்சன், சாதாரண ட்ரெயினியாவை அவனை பார்க்கணுமா? என்னோடய டைம் அவனை பார்த்து வேஸ்ட் பண்ண சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எப்படி சொல்கிறது, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நம்ம போகமுக்கு. எனக்கு தெரியும் உங்களுக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். வெயிட், இன்னும் இருக்குது, மனசை திடப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னொரு 2 எபிசோட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது. எக்ஸ்ட்ரீம் எந்த அளவுக்குன்னா, நான்லாம் வந்துட்டு இந்த ரீட் பண்ணும்போது இந்த 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 எஸ்பெஷலி இந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது எப்படின்னு ஃபோனை தூக்கி போட்டேன். நிஜமானே ஃபோனை தூக்கி போட்டேன். நல்ல வேலை பெட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ பெட்டில் தூக்கி போட்டேன், ஃபோனுக்கு ஒன்றும் ஆகலை. பட் என்னோடய ஃப்ரஸ்ட்ரேஷனை கட்டுப்படுத்த முடியல. எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஃபோனை தூக்கி போட்டு அதில் கெட்ட வார்த்தையிலலாம் திட்டினேன். சத்தியமான ஒத்துக்க தான் வேணும், என்னடா எழுதி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் திட்டினேன். பட் ஸ்டில் அதுதான் ஸ்டோரி அப்படி தான் போகும். பட் கேட்குறத நிப்பாட்டிடாதீங்க, கேளுங்க, உங்களுக்கு புரியும் எதுக்கு என்ன ஏது அப்படின்றதுலாம் பின்னாடி புரியும். பட் ஸ்டில் பி ரெடி. செம்ம, இது நாள் வரைக்கும் இதில் வராத அளவுக்கு செம்ம ஹர்ட்டிங் சீன்ஸ்லாம் வர காத்துட்ருக்கு. உங்கள் கண்ணில் கண்ணீர் வச்சுக்கோங்க, கண்ணீர் வந்துடும் நிஜமாலுமே ரொம்ப எமோஷ்னலாக இருந்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது. நான் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். பி ரெடி. இன்னும் 2 எபிசோடு அப்படி தான் இருக்க போகுது. ரொம்ப ஹெவியான எபிசோடாக இருக்க போகுது. ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேவா? என்ன ஆனாலும் சரி, நான் திரும்ப சொல்கிறது தான், கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க, ஓகேவா? என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அது டசன்ட் மேட்டர். என்ன முடிவாக இருக்கிறது தானே முக்கியம். ஸோ அதனால் டோன்ட் வெரி, கேளுங்க, உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஓகேவா? நான் எதுவும் சொல்லிடக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கேப்டன் எப்போ வருவாங்க, கேப்டன் எப்போ வருவாங்கலாம் நீங்கள் கேட்கும்போது எனக்கு வாய் வரைக்கும் வரும். நான் கேப்டன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வாய் வரைக்கும் வரும். நான் சொல்லக்கூடாதுன்னு என் வாயை நானே கண்ட்ரோல் பண்ணிப்பேன். ஏன்னா அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரெடியாக இருங்க, ஓகேவா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எமோஷன்ஸோட ரோலர் கோஸ்டர். யா, ஓகே ஃபைன், பேக் டு தி ஸ்டோரி. நம்ம போகலாம். ஒரு தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் கேளுங்க. சரி, இப்போலாம் நானும் தண்ணி குடிச்சிட்டு வந்து ரெக்கார்டிங் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். அப்படின்ற மாதிரி நான் எதுக்கு ஒன்று பார்க்கணும் அப்படின்ற மாதிரி க்யூவில் சொல்லிட்டு நம்ம கேப்டன் திரும்பி போகலான்னு போகும்போது நம்ம அவ்வளோதான், நம்மளோட போகம் மேலே அதுக்கு மேலே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல கோவத்தை. இங்கே பாருங்கள் சார், நான் வந்து இது மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் அவன் வந்து ஒரு மனுஷன், டயாங்குங்கிறது ஒரு மனுஷன் தெரியா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் டாய் ஒன்றும் கிடையாது, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆட்டி வச்சுட்டே போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி கோவத்தில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறாங்க போகம். ஆனால் ஜங்குக்கா அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. அவர் பாட்டுக்கு கிளம்பி அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். வந்து நான் சொன்னேன்டா போகிறேன்டா. ஆனால் நின்று நம்ம போகம் சொல்கிறத அவர் கேட்டிருப்பார். ஆனால் கேட்டுட்டும் எந்த பதிலும் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவார், எதுவுமே சொல்லலை. போகமுக்கு தான் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கேப்டன் போன உடனே போகம் வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு கையை அப்படியே இறுக்கி பிடிப்பாங்களே கோவத்தில், அந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இப்போ அவருக்கு தோன்ற விஷயம்லாம் கேப்டனை பிடிச்சி மூஞ்சிலே நங்குன்னு குத்துடுன்னு தோணுது. பட் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவர் ஏன் இப்படி டேங்க் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து போகமோட மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஸோ போகம் வந்துட்டு அப்படி உள்ளே போயிட்டு டேங்கை பார்த்தா டேங் வந்துட்டு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக, இது எதுவுமே தெரில, அவருக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே தெரில, அவர் பாட்டுக்கு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே போகமுக்கு எது திரும்ப ரொம்ப வலியாக இருக்குது. டயாங் வந்துட்டு ஒரு கையில் வந்துட்டு நம்ம ப்ரேஸ்லெட் கொடுத்தாருல நம்ம ஜங்குக்கு, அந்த பெண்டன்ட், ஸோ அதை வந்துட்டு ஒரு கையில் பிடிச்சிருக்காரு. இன்னொரு கையில் வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ண வேண்டிய கர்ச்சீஃப் இருக்குல்ல, ஸோ அது இன்னொரு கையில் பிடிச்சிருக்காரு. 2 கையிலையும் பிடிச்சிட்டு அழகாக பிடிச்சி தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது அவ்வளோதான் போகமுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு டேங் வந்து ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம போகமுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு போகம் வந்து போய் நம்ம பக்கத்தில் ஒரு குட்டி சோஃபா ஒன்று இருக்குது,
பெட்டுக்கு பக்கத்தில். ஸோ அதில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக வந்து டேங்கோட ஃபேஸே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்த்துட்டு அப்படியே மெல்லமாக, அதாவது கேட்காத மாதிரி மெல்லமாக சொல்கிறாங்க, கேப்டன் வந்துட்டார், நீ நினச்ச மாதிரி கேப்டன் நீங்கள் வந்துட்டார். இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதே நேரத்தில் நீ தெரிஞ்சுக்க வேண்டான்னு தோணுது. கேப்டன் வந்துட்டார், ஆனால் உன்னோட கேப்டனாக இல்லை, வேறு மாதிரி வந்திருக்காரு டேயாங்கா. நீ என்ன ஆக போகிற, நாளைக்கு எப்படியும் நீ அவரை பார்க்க தான் போகிற, நீ இன்னும் 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 அதிகமாக ஹர்ட் ஆக போகிற. பாவம் டேயாங், என்னால் உன்னை பார்க்க முடியாது அப்படி அப்படின்ற மாதிரி மட்டும் யோசிச்சுட்டு அவர் அப்படியே அங்கே உட்காந்தபடியே அப்படியே கண்ணை மூடி அப்படியே தூங்கிடுறாரு. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி போகமுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம், கேப்டனுக்கு என்ன ஆச்சு, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. தலையில இப்படி வலிக்குது, இதுக்கு பேர் தான் ஹேங் ஓவர்னு சொல்லுவாங்களா? கடவுளையும் வாழ்க்கையில் நண்பர் குடிக்கவே மாட்டேன், எனக்கு உம்மடிக்கிட்ட வாந்தி வர மாதிரி இருக்கு. சி, இப்படி தான் இருக்குமா ஆல்கஹால் குடித்தா? ஒரு மாதிரி இருக்குது, என்னால் சுத்தமாக முடியலை. ஆனால் என்னால் நம்பவே முடியல, என்னோடய வெர்ஜினிட்டி போச்சு. ஐ மீன் குடிக்கிறது என்னோடய வெர்ஜினிட்டி போயிடுச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் குடிச்சிருக்கேன், அதை சொல்ல வந்தேன். கடவுளே, நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன். அது மட்டும் கிடையாது, என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. குடிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்குது, குடித்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி பெட்டை விட்டு எழுந்திரிக்கிறாங்க. பட் அவங்களால நிற்கக்கூட முடியல, தலை அவ்வளோ வலிக்குது. டக்குன்னு பக்கத்தில் இருக்க போகம் சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கிறாங்க. போகும், தலை ரொம்ப வலிக்குதுடா, லூசு பையில என்னை வந்து குடிக்க வேணான்னு சொல்லி நிறுத்திருக்கிறாங்களடா, என்ன குடிக்க விட்டேன் அப்படின்ற மாதிரி போகம் கிட்ட சண்டைக்கு போனேன். போகம் வந்துட்டு, டேய் நான் அவனை குடிக்கிறது நிப்பாட்டினா நீ எலிஃபெண்ட்டை கட் பண்ணிடுவேன்னு சொன்னாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு வந்து போகமோட கையிலேயே ஒரு அடியை கொடுத்துட்டு, டி லூஸ் பையில என்னடா விளையாடுற, லூஸ் மாதிரி பேசாதப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ போகம் வந்துட்டு, நான் உள்ளதை தான் சொன்னேன், நீ அப்படி தான் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்னி வந்துட்டு போகம் வந்து ஏர்லி மார்னிங் எழுப்பிச்சி விட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடே தான். ஸோ ஆனால் டேங் வந்து கொஞ்சம் தூங்கணும்னு நினச்சிருப்பாங்க. பட் வந்து ஏர்லி மார்னிங்கே 3 மணிக்கெலாம் எழுப்பி விட்டாங்க. 4 மணிக்கு அவங்க கேம்பில் இருக்கணும். ஜங்குக்கு நேற்று சொன்னார் இல்லையா, ஸோ அந்த மீட்டிங் இருக்கிறது அவங்க 4 மணிக்கு கேம்பில் இருக்கணும். முன்னாடியே எழுப்பி விட்டாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் போகம் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. டேங்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை. அதாவது ஜங்குக்கு வந்ததை பற்றியோ எதுவுமே சொல்லலை. ஜங்குக்கு வந்தது டேங்க்கு இன்னும் வரைக்கும் தெரியாது, இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ டேங் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு எஞ்சி குளிச்சுட்டு அவங்க கேம்புக்கு வந்து ரெடி ஆகி போகிறாங்க. ஸோ கேம்புக்கு போகும்போது போகம் வந்து யோசிச்சே போகிறாங்க, என்ன நடந்திருக்கும், இப்போ எப்படி வந்து டேங் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ட்ரீட் பண்ண போகிறாரு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பக்குன்னு இருக்குது. இன்னொரு விஷயம் மட்டும் பிடிபடவே இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு ஹோல் டே ஃபுல்லாகவே வந்துட்டு டேங்கும் அவர் போட்டில் தான் இருந்தாங்க இல்லையா, ஸோ அங்கே தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போதும் கூட ஜங்குக்கு வந்து வரவே இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் டேங்கோட கண்ணில் பட்டிருக்கணும் இல்லையா, ஸோ டேங்கோட கண்ணிலே படலை. ஸோ அப்படி படாமல் எப்படி அவர் போனார், ஸோ என்ன நடந்திருக்கு, எதனால் கேப்டன் வந்து இப்படி மாறிட்டார் அப்படிங்கிறதுலாம் வந்து இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டே இப்படியே ஒரு வழியாக கேம்புக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ வந்து கேம்புக்கு போனோடனே ரூம்குள்ளே என்ட்ரானோடனே டேங் போய்ட்டு அப்படியே பொத்துக்கடின்னு பெட்டில் விழுந்துடுறாரு. ஏன்னா அவரால் முடியல. உடனே நம்ம நம்ஜுன்னு தான் பார்த்துட்டு, டேங் என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பொத்துன்னு வந்து விழுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தலைவருக்கு ஹேங் ஓவர் அப்படின்ற மாதிரி நம்ம போகும் சொல்ல, இன்னே நம்ம நம்ஜுட் வந்துட்டு, ஓஹோ அப்படியா, அப்படி குடிச்சியாடா அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ எல்லாரும் அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ டேங் வந்துட்டு ஜங்குக்கு பற்றி இவ்வளோ தூரம் நினைக்காம அவங்க மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஆள் மனசில் வந்து ஜங்குக்கை பார்க்கணும், அவர்கிட்ட போகணும், ஒரு ஹக் பண்ணணும், அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்றது வந்து தோணிகிட்டே இருக்குது. பட் வந்து நமக்கு தானே தெரியும் பார்த்தாட்டா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ ஜங்குக்கு என்ன நடந்தது எது நடந்ததுலாம் தெரியாது. பட் அவர் வந்து போய் நேரடியாக வந்து ஜங்குக்கை பார்த்தாருன்னா கண்டிப்பாக மனசை உடச்சி விட்டுருவாருங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ வந்துட்டு ஆனாலும் வந்துட்டு ஜங்குக்கு பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ வந்து கால் வந்துடுது, கொஞ்சம் 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் லைனில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி கால் வரும். ஸோ எல்லோரும் வந்து கிளம்புறாங்க. நம்ம டேங்கா பெட்டில் படுத்துட்டு 5 வயசு குழந்த மாதிரி நான் வரமாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சாலும் தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு இப்போ வந்து அந்த பெரிய கிரவுண்டில் வந்து எல்லோரும் லைனில் நிற்பாங்க இல்லையா, சோல்ஜர்ஸ் எப்படி நிற்பாங்க, சும்மா நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து அந்த கன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி இந்த தடவை நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால
வெல் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. எதுவும் நடந்துடக்கூடாது, அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ வந்துட்டு எல்லோரும் நின்றுட்டுருக்கு. ஸோ எல்லோரும் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய வந்து அமெரிக்கன் ஃபேஸஸ்லாம் வருது. ஸோ வந்து டேங்க் வந்துட்டு பார்த்தோன்னே சொல்லிடலாம், இவங்க வந்து வெளியூர்காரங்க, அமெரிக்காக்காரங்கன்னு சொல்லிடலாம். பட் அவங்களுக்கு யாருமே தெரியாது. பட் டேங்க் வந்து ஹிஸ்ட்ரி தெரியும். ஸோ என்ன நடக்க போகுதுன்றது ஓரளவுக்கு தெரியும். ஸோ அவருக்கு வந்து இவங்க யாரையும் வெல்கம் பண்ணுறதுக்கு வந்து விருப்பமே கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ ரெஸ்பெக்ட்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த சோல்ஜர்ஸும், அந்த மாதிரிலாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ போகம் தான் வந்து முன்னாடி நின்று கமெண்ட் பண்ணுறது. ஸோ எல்லோரும் வந்து ரைட் டேர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட் டேர்ன் அப்படின்னு சொல்கிறோன்னே எல்லாருமே அந்த ரைட்டில் பார்க்குறாங்க. ஸோ ரைட்டில் திரும்புகிறாங்க. எல்லாம் பார்த்தோன்னே நடுவில் மட்டும் ஒரு கொஞ்சம் கேப் இருக்குது. 2 சைடு நிற்கிறாங்க, நடுவில் கேப் இருக்குது கெஸ்ட்டு வர்றதுக்காக. ஸோ அதில் வந்துட்டு நிறைய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க. எப்படின்னா வெள்ளையா ஹைட்டாக அப்படி இருக்காங்க. ஸோ அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ வரைக்குமே அமெரிக்கன்ஸ் வந்துட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ், ஆர்மி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவங்க ரொம்ப ஃபேமஸ் தான். ஸோ அந்த ஏரியாலையுமே அவங்க ஃபேமஸ் தான். ஸோ நிறைய ஹை எண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எத்தனை பேர் நடந்து வந்தாலும் நம்ம டேங்கோட கண்ணு ஒரே ஒருத்தர் மேலே தான் இருக்குது. அந்த மொத்த டீமையும் லீட் பண்ணி முன்னாடி வரார் இல்லையா, எஸ் அந்த ஒரு பர்சன் மேலே தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு பர்சன் அவரோட வாழ்க்கையில் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரோ, எந்த ஒரு பர்சன் அவங்க வாழ்க்கையவே ரொம்ப அழகாக்குனாங்களோ, எந்த ஒரு பர்சன் அவங்க வாழ்க்கையவே அடியோடு மாற்றி போட்டாங்களோ, எந்த ஒரு பர்சன் அவங்கள முழுக்க லவ் பண்ணாங்களோ, லவ்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்களோ, அந்த ஒரு பர்சன் எஸ் ஜங்குக். ஸோ அவங்க தான் வந்து லீட் பண்ணி முன்னாடி வராங்க. ஸோ டேங்க் வந்து வேறு எங்கேயுமே கண் போகல. ஜஸ்ட் நம்ம ஜங்குக்கு மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. வேறு எங்கேயுமே அங்கிட்டு இங்கிட்டு திரும்பலை. கண்ணு கூட இமைக்க முடியல. ஸோ அவங்க ஹார்ட் பீட் வந்து அவங்களுக்கு காதுக்கு கேட்குது. கொஞ்சம்னா வெளியில் விழுந்துரும் போல், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. உலகமே ஒரு நிமிஷம் நின்று போன மாதிரி, இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அவங்க 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஒரு சின்ன ஒரு சொண்டு வரல கூட தன்னால் அசைக்க முடியல டேங்கால். ஸோ அவ்வளோ ஃப்ரோஸ் ஆகி அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. டேங்க என்னடா பண்ணுற, சல்யூட் பண்ணாமல் இருக்கடா, சல்யூட் பண்ணுறா, பார்த்துட்டு போகிறாங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம பக்கத்தில் நின்றுருக்கு சின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா டேங்க வந்து சல்யூட் கூட பண்ணல. சல்யூட் பண்ணாமல் இருக்கிறது அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சமம். ஸோ வந்துட்டு அவங்க பார்க்குறது கூட லக்கிலி வந்துட்டு கை தூக்கி சல்யூட் பண்ணிடுறாங்க நம்ம டேங்க. ஸோ அதனால சல்யூட் பண்ண அப்புறமும் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு மட்டும்தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்களால வெளியில் அப்படியே கத்தணும் போல் இருக்குது. எல்லோரும் இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி கத்தணும் போல் இருக்குது. எல்லோரும் இங்கேருந்து போக வச்சுட்டு அப்படியே ஓடி போய் அவங்களோட அவங்க கைக்குள்ளே இருந்துக்கணும், ஜங்குக்கு வந்து கட்டி பிடிச்சிக்கணும், ஜங்குக்கோட கைக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஆனால் வந்துட்டு அவங்களால எதுவுமே பண்ண முடியல, பார்க்க மட்டும்தான் முடியுது. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டேங்க் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த உலகமே வந்துட்டு அப்படியே நின்று போன மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்க மொத்த இந்த உலகத்தில் இருக்க மொத்த சந்தோஷத்தையும் அவங்க கையில் கொண்டு வந்து கொடுத்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ வந்துட்டு டேங்க் வந்துட்டு அவ்வளோ நேரம் என்ன தெரியும் போட்டில் வெயிட் பண்ணதோ, இல்லை வந்து இவ்வளோ நேரமாக வந்து தன்னை வந்து பார்க்காததோ எதுவுமே அவங்க மனசுக்கு தோணலை. அவங்களுக்கு தெரியறதால ஒரே ஒரு விஷயம், ஜங்குக், அது மட்டும்தான் தெரியுது. பட் டேங்கால் வந்துட்டு கெஸ் பண்ண முடியுது, ஜங்குக்கிட்ட ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா வந்துட்டு அவங்களோட கண் அவங்க பார்த்துருக்காங்க இல்லையா, அது வந்துட்டு இப்போ ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அவங்களோட பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷனை வந்து பார்க்கவே கெஸ் பண்ணவே முடியல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. அதே நேரத்தில் வந்துட்டு டேங் வந்து ஒரு திரும்பி கூட பார்க்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து டேங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் டேங் வந்துட்டு அவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஓகே விசிட்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி பார்ப்பாங்க, எப்படி நடக்கும், ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. எதுவுமே வெளியில் சொல்லிக்கல. அவங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு மட்டும் பார்த்துட்டு குட்டி ஸ்மைலோட அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து கேம்புக்கு திரும்ப வந்துட்டாங்க. அந்த ரூமுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு டேங் வந்துட்டு குதிச்சிட்ருக்காங்க, தரையிலே கால் படலை, குதிச்சிட்ருக்காங்க லிட்ரலி. ஸோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எப்படியும் ஜங்குக்கு வந்துட்டாரு, நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவரால் கொஞ்சம் கூட தன்னை ஹோல்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா ஜங்குக்கு வந்து இவர் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் எப்படி அமைதியாக இருக்க முடியும். ஸோ அவரால் அமைதியாக இருக்க முடியல. உடனே ஜங்குக்கிட்ட போகணும், ஜங்குக்கிட்ட பார்க்கணும், ஜங்குக்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணிகிட்ருக்கு. எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே இப்போ குதிச்சிட்ருக்காரு. ஸோ வந்து இவருக்கு இப்போ தோன்ற விஷயத்தெல்லாம் ஒன்று தான். இப்போ வந்து தான் போய் ஜங்குக்கை பார்க்கணுமா, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா, கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறம் போனால் நிறைய டைம் கிடைக்குமே அப்படிலாம் மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. போகவா வேண்டாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்காரு. பாவம் அவர் வந்து ஜங்குக்கு வியர்டாக இருக்கார் அப்படிங்கிறது கூட மறந்துட்டார். ஸோ லவ் வந்து ஸ்டூப்பிட் ஆக்கிடும்ல மனுஷங்களை.
கண்டிப்பாக ஆக்கிடும். ஸோ அதனால் வந்துட்டு எதுவுமே யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு வந்து சரி போகலாமா வேண்டாம்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஹால்வேல வந்து ஒரு பர்சன் நடந்து வராங்க. ஸோ ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சன் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ டேங் பார்க்குறாங்க, அவ்வளோதான் குதிச்சு குதிச்சு ஓடிடுறாங்க அந்த பர்சன் கிட்டேயே. போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ போக போக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உச்சாவே வந்துடும் போல, எனக்கு உச்சாவே வந்துடும் போலடா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக உள்ள கிட்ட போகிறாங்க. போய் நிற்கிறாங்க. நின்று அப்படியே ஜங்குக்கு வந்து அவ்வளோ கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாங்க. ஸோ அவ்வளோதான், டேங் வந்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. டக்குன்னு இழுத்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஜங்குக்கை. ஸோ வந்துட்டு இவ்வளோ நாள் 1 வாரம் ஆயிடுச்சு இல்லையா, மிஸ் பண்ண இல்லையா, அந்த 1 வாரம் மிஸ்ஸிங்கை வந்துட்டு அவர் இப்போ தொட முடியுது அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டு ஹக்கை பிரேக் பண்ணிட்டு பின்னாடி வந்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸை வந்து பிடிச்சிக்கிறாங்க. 2 கையிலையும் பிடிச்சிட்டு அப்படியே ஜங்குக்கோட கண்ணை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ 2 லிப்ஸும் டச் ஆகும்போது டேங்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் நான் இதுக்காக தானடா வெயிட் பண்ணேன், வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து அவங்க மூவ் பண்ணுறாங்க. பட் அவங்களோட கிஸ் வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுது. எப்போன்னா வந்துட்டு ஜங்குக்கு தன்னோட பேக் கிஸ் பண்ணல அப்படின்னு யோசிக்கும்போது அவ்வளோதான், டேங் வந்து அதுக்கு மேலே கிஸ் பண்ணல. டக்குன்னு பின்னாடி வந்துடுறாங்க. ஆனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒருவேளை ஜங்குக்கு டயர்டாக இருப்பார், அதனால தான் தன்னை கிஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பின்னாடி வந்துடுறாரு. பட் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அந்த இடத்துல. ஏன்னா இவர் கட்டி பிடிச்சி இவர் கிஸ் பண்ணியிருக்காரு, பட் ஜங்குக்கு எதுவுமே பண்ணல. ஸோ ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே நின்றுட்டே இருக்காரு. நின்றுட்டே வந்து ஜங்குக்கு பார்க்குறாரு. பார்த்துட்டு லைட்டாக ஒரு குட்டி ஸ்மைல் கொடுத்துட்டு சாரி நீ வந்து டயர்டாக இருப்பல, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சிரிச்சிட்டே சொல்கிறாரு. பட் நாங்கள் இருந்து ஜங்குக்கு வந்து திரும்ப வந்து பார்த்து முறைக்க மட்டும் தான் செய்கிறாரு, சும்மா பார்க்க மட்டும் தான் செய்கிறாரு. ஸோ அவருக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது, இன்னும் எம்பாரஸ்மெண்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க. கொஞ்சம் வியர்டாக ஃபீல் ஆகுது. ஜங்குக்கு வந்து என்ன சொல்கிறது, ஹக் பண்ணல கிஸ் பண்ணல எதுவுமே பண்ணல. அவர் பாட்டு போட்டு நின்று பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கார். ஜங்கு நேற்று நான் ரொம்ப நேரமாக போட்டில் தான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆமாம், நீ எப்படி வந்த பாரு, நீ வந்திருக்க, நான் ஒன்று கவனியாக பார்க்கக்கூட இல்லை, கவனிக்க கூட இல்லைன்னா அப்படின்ற மாதிரி முடிஞ்சளவுக்கு அந்த சுச்சுவேஷனை எப்படி லைட்டாக கொண்டுட்டு போக முடியுமோ கொண்டுட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. பட் இப்போவும் ஜங்குக்கிட்டேருந்து எந்த ஆன்சரும் வரல. உடனே வந்துட்டு அது வந்து ஜங்குக்கு அப்புறம் இங்கே பாரு நீ கொடுத்த பென்டென்ட்டை இன்னும் போட்டிருக்கேன் தெரியுமா, ஒரு நிமிஷம் நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேக்கெட்லேருந்து ஜங்குக்காக பண்ணாங்க இல்லையா அந்த ஒரு கர்ச்சீஃப். ஸோ அது வந்து எடுக்கிறாங்க. அழகாக மடித்து பேக்கெட்டில் பத்திரமா வச்சுருக்காங்க. என்னமோ அது ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதை எடுத்து ஜங்கு கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே பாரு இது பர்ஃபெக்டாக இல்லை தான், பட் இருந்தாலும் நான் உனக்காக பண்ணேன், நானே என் கையால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு டேங்கோட கையை பார்க்குறாங்க. பேண்டிட் போட்டிருக்கு. ஸோ பூகம் நைட் சொன்னா இல்லையா அடியெல்லாம் பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ வந்துட்டு பேண்டிட்டையும் பார்க்குறாங்க, அந்த கர்ச்சீஃபை பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து வாங்கிக்கிறாங்க, கையில் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இதை பார்க்குறாங்க. டேங் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் உங்கள் பேர் கூட நான் அதில் போட்டிருக்கேன், இங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஜங்குக்கு வாங்கிட்டாருன்னொடனே பெரிய ஸ்மைல் வருது நம்ம டேங்கோட ஃபேஸில். உடனே இருந்துட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து அந்த கர்ச்சீஃபை பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு நீயா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க உடனே நம்ம டேங் இருந்துட்டு ஆமாம் நான் தான் பண்ணேன், உனக்காக பண்ணேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டேங் ஜங்குக்கு இருந்துட்டு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. உடனே வந்து டேங் அவ்வளோதான் ரெக்க கட்டி பறிக்கிறாங்க. அந்த நிமிஷத்தில் அவங்களோட சந்தோஷமாக யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஜங்குக்கு வந்து தான் பண்ணது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பட் அவங்க சந்தோஷம் ஒரே நிமிஷத்தில் போயிடுது. என்னென்னா அவங்க பார்க்குறாங்க ஜங்குக்கு இருந்துட்டு இது இப்படி பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அது வந்து அந்த கசக்குறாங்களே, கசக்கி பால் ஆட்டை பண்ணுவாங்களே, குட்டி பால் ஆட்டை பந்து மாதிரி பண்ணி தூக்கி டஸ்ட்பினில் குப்பை தொட்டியில் வீசுகிறாங்க. ஸோ வீசிட்டு சொல்கிறாங்க, இப்போ தான் பார்க்குறது இன்னும் அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எதுவுமே சொல்லலை. மற்றபடி டேங்கை திரும்பி கூட பார்க்கல. அவங்க பாட்டுக்கு நடந்து ஜங்குக்கு போயிட்டே இருக்காங்க. அவ்வளோதான், டேங்கோட மனசு சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. எப்படி சொல்கிறது, அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவங்களுக்கு நான் சொல்லாமலே புரியும்னு நினைக்கிறேன் அவங்க பெயின் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு. அவ்வளோதான், டேங் இத்தனை நாள் வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டது கிடையாது. அவங்க மனசை யாரும் இவ்வளோ நொறுக்கினது கிடையாது. நொறுங்கி போச்சு. அவங்க என்னென்னமோ கனவு கண்டு வச்சுருந்தாங்க.
ஜங்குக்கு வந்துட்டு அவனை நான் பார்க்க போகிறேன், ஜங்குக்கை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசைப்பட்டாங்க. வந்துட்டு அவனை நான் பார்த்துட்டேன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அவங்க கூட கடைசி வரைக்கும் வாழணும், சந்தோஷமான ஒரு லவ் இருக்குது கடைசி வரைக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, கடைசிங்கிற ஒரு வார்த்தையே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது பாவம் அவங்களுக்கு அப்போ தான் புரியுது. ரொம்ப வழியில் அப்படி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. பாவம் அவங்க அழுகிறது கூட அவங்களுக்கு தெரியல. ஜங்குக்கு போனால் அந்த டைரெக்ஷனையே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அழுகிறதும் தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிடிச்சி வச்ச சில மாதிரி அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்து பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது. டேய் இங்கே பாரு, நான் அந்த பார்க்லேருந்து பின்னாடி இருந்து ஸ்ட்ராபெரிஸை கண்டுபிடிச்சது ரொம்ப அழகாக இருக்குல்ல, இது நீ இன்னும் அப்படின்னு போகம் வந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டேங் அழுத போகம் வந்து இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு அவரோட நெஞ்சில் சாஞ்சு அவ்வளோ அழுகிறாங்க. அவங்களால நிற்க கூட முடியல, அப்படி கீழே விழுக போகிறாங்க. நான் போகம் இருக்கும்போது எப்படி கீழே விடுவாங்க? கீழெல்லாம் விழுக விடலை, அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு டேங்க வந்து அவங்க பின்னாடி வந்து தட்டி கொடுத்து அப்படியே தடவி கொடுத்து ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு போகம் அங்கே இருக்காங்க. ஸோ போகமுக்கு வந்து நல்லாவே தெரியும் எப்படியோ ஒரு நாள் இது நடக்கத்தான் போகுதுன்னு தெரியும். என்னதான் வந்து அவர் போகம் வந்து ஜங்குக்கு இங்கே வந்ததை வந்து மறைச்சதுனால வந்து இவங்களோட மீட் பண்ணாமல் இருக்க போகிறது இல்லை, இப்படியும் மீட் பண்ணுவாங்க. இது எப்படி நடந்திருக்கும், தேங்க என்ன அழுகிறான்னு அவங்களால பார்க்காமலே சொல்ல முடியும். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவங்களால எதுவுமே பண்ண முடியல இல்லையா. ஸோ கம்ஃபர்ட் பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு டேங், இங்கே பாரு, உனக்கு எவ்வளோ தோணுதோ அழுதுரு சரியா, நான் இருக்கேன், நான் உன்னை எப்போவுமே விட்டுட்டு போக மாட்டேன், நான் உனக்காக எப்போவுமே இங்கே இருப்பேன், புரிஞ்சதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து திரும்பி பார்த்தா வந்து நம்ம கேப்டன், அதாவது நம்ம ஜங்குக்கு வந்துட்டு தூரத்தில் ஒரு சோல்ஜர்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு. ஸோ வந்து அதை பார்க்குறாங்க, அதே சேம் ஹால்வேல நின்று பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு போகம் என்ன யோசிக்கிறாருன்னா, டேங் வந்து தன்னை ஹக் பண்ணியிருக்கான். ஸோ இதை ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக்கு கண்டிப்பாக வயிறு எரியணும் இல்லையா. ஸோ கஷ்டப்படுவார்ல, ஸோ அதனால் வந்து இப்படி கஷ்டப்படுவார் அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க டேங்க. அந்த ஜங்குக்கு பார்க்குறாரு, பார்த்தும் பார்க்காத மாதிரி அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காரு. ஓகே ஃபைன், நான் இந்த சாப்டர் இதோட முடிச்சுக்கிறேன். ஐ திங்க் ஸோ இது ரொம்ப ஹெவியான சாப்டர், நான் போட்டதுலேயே இதான் ஹெவியான சாப்டர். எத்தனை பேர்த்தோட மனசு நொறுங்குச்சுன்னு எனக்கே தெரில, எனக்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. பட் நாளைக்கு சரியாயிடும். நாளைக்கும் நான் 40 மினிட்ஸ் வீடியோ போடுவேன். ஸோ 3 days ஃபுல்லாக நாளைக்கு 40 மினிட்ஸ், அன்றைக்கும் 40 மினிட்ஸ் வீடியோ தான் போடுவேன். ஸோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம் ஓகேவா. கண்டிப்பாக இந்த வீக்கெண்டுக்குள்ளே என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னெலாம் எல்லாத்தையும் தரும். ஸோ டோன்ட் வெரி, எண்ட் ஆஃப் தி டே 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க. கமெண்ட்ஸில் வந்து எத்தனை பேர் என்னை கழுவி ஊற்ற போகிறீங்கன்னு தெரில, இவ்வளோ ஹெவியான சீன் போட்டதுக்கு. பட் ஸ்டில் அதான ஸ்டோரி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரோலர் கோஸ்டர் எத்தனை தடவை சொல்கிறது, ரோலர் கோஸ்டர் தான். ஸோ வந்து கீப் சப்போர்ட்டிங், கீப் ஹியரிங். கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எனக்குமே மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, நானும் போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எஞ்சால் தான் அடுத்த வேலை பார்க்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். பாய். நம்ம இன்னொரு வீடியோ நாளைக்கு சந்திப்போம். கண்டிப்பாக வீடியோ வரும். பாய்.